பஸ்மாசுரன் அப்படின்ற அரக்கனுக்கு அவன் பெற்ற வரமே எப்படி சாபமாச்சு அப்படின்றத இந்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். பஸ்மாசுரன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறான். ரொம்ப வருடங்களாக சிவனை நோக்கி மிக கடும் தவம் புரிஞ்சதன் பலனாக சிவன் அவன் முன்னாடி காட்சி தராரு. உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் தனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சிவன் சாகா வரம் எல்லாம் கொடுக்க முடியாது. மனிதனாக பிறந்தால் எல்லாரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இறந்து தான் ஆகணும். வேற ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னு சொன்னோடனே அவன் தன்னுடைய ஆள்காட்டி விரலால் யார் யாரை தொடுறோமோ அவங்க எல்லாம் பஸ்மமாயி சாம்பலாகி இறந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறான். சிவனும் அந்த வரத்தை கொடுக்குறாரு. அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த வரம் வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே சிவன் தனக்கு வரம் கொடுத்த சிவனையும் கூட பார்க்காம அவர் மேலேயே அவன் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரை போய் தொட போகிறான். தொட போனால் அவர் பயந்து அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் விடாமல் துரத்தி அவர் பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கான். சிவபெருமான் உடனே திருமால் கிட்ட தஞ்சம் புகுந்துடுறாரு. திருமால் சிவபெருமானை அமைதிப்படுத்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோகினி அவதாரம் தரித்து பஸ்மாசுரன் முன்னாடி போய் நிற்கிறாரு. பஸ்மாசுரன் மோகினியின் அழகால கவரப்படுறான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு மோகினியா திருமால் கிட்ட கேட்குறான். அதுக்கு பெருமாள் சொல்கிறாரு, நான் எனக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு நல்ல நடனம் ஆட தெரிஞ்சிருக்கணும். அது நான் நல்ல நடனம் ஆட தெரிஞ்சவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உங்களுக்கு நல்ல நடனம் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு பஸ்மாசுரன் சொல்கிறான், எனக்கு நல்ல நடனம் ஆட தெரியும் அப்படின்னோடனே நான் இதை எப்படி நம்புறது? அப்போ நீ என்ன சோதனை வேணாலும் வை, நான் அதை நடனம் ஆடி காட்டுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி நான் நடனம் ஆடுறேன், அதே பின்னாடியே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்களும் அதே ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரி அப்படின்னு பஸ்மாசுரனும் இந்த இதுக்கு ஒத்துக்கிறாரு. உடனே மோகினி நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போடுற எல்லா ஸ்டெப்ஸையுமே பஸ்மாசுரனும் போட ஆரம்பிக்கிறான். ஒரு சமயம் இதில் நல்லா மூழ்கி அவங்க நடனம் ஆட ஆரம்பித்தோடனே மோகினி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஆள்காட்டி விரலை தலையில் தொடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க. உடனே பஸ்மாசுரனும் அறியாமல் நடனத்துலேயும் மூழ்கி மோகினியோட அழகிலையும் மூழ்கி இருந்தனால அவனும் தன்னை அறியாமையே தன்னுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு போய் தன் தலைமையில் வச்சிடறான். சிவனின் பெற்ற வரத்தின் காரணமாக அவன் பஸ்மம் ஆயிடுறான். இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது? அவன் பெற்ற வரமே அவனால் அறிவாக யூஸ் பண்ண தெரியாததுனால அது அவனுக்கு சாபமாக முடிஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் இது போன்ற பல காணொளிகளுக்கான எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.